வணக்கம். இந்த சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். உங்கள் கருத்துக்களை நாங்கள் அறிய எங்களுக்கு எழுதுங்கள். நன்றி. வணக்கம். ஆவணி மாத ராசி பலன்களை பார்த்து வருகிறோம். இன்று நாம் பார்க்கவிருக்கின்ற ராசி விருச்சிக ராசி. ஓம் நம சிவாய சிவாய நம. ஓம் நமோ நாராயணாய. செவ்வாயை ராசிநாதனாகவும், விசாகம் 4ஆம் பாதம், அனுசம் 4 பாதங்கள், கேட்டை 4 பாதங்களையும் கொண்ட விருச்சிக ராசி அன்பர்களே, உங்களுக்கு இந்த மாதம் 4இல் சனி, 5இல் ராகு, 7இல் செவ்வாய், குரு, 9இல் புதன், 10இல் சூரியன், சுக்கிரன், 11இல் கேதுவும் வந்திருக்கிறார்கள். ஆவணி 10இல் சுக்கிரன் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்திலும், அதே நாளில் செவ்வாய் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடமான மிதுனத்திற்கும், ஆவணி 15 அன்று புதன் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்திலும் அமரவிருக்கிறார்கள். இந்த மாதம் சந்திரன், சூரியன், சுக்கிரன், கேது ஆகிய கிரகங்கள் நன்மை செய்யும் நிலையில் இருக்கிறார்கள். பொதுவான பலன்கள்: உங்கள் தொழிலில் நல்ல முன்னேற்றம் காணும். காதல் உறவுகள், கணவன் மனைவி உறவுகள் மகிழ்ச்சிகரமானதாக அமையும். தனவரவு சீரானதாக இருக்கும். மன மகிழ்ச்சி உண்டாகும். வெளிநாடு சம்பந்தமான முயற்சிகள் வெற்றி பெறும். நிதி நிலையை பொறுத்தவரை கடந்த மாதத்தை விட இந்த மாதம் முன்னேற்றம் ஏற்படும். விரயங்கள் குறையும், ஆனாலும் செலவுகள் இருக்கும். குடும்ப வருவாய் அதிகரிக்கும். முன்னோர்கள் சம்பந்தமான சொத்து வில்லங்கம் விலகி நிம்மதியடைவீர்கள். உடல்நிலையை பொறுத்தவரை சற்று கவனம் செலுத்த வேண்டும். நோய் வருவதற்கு முன்பாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்துக்கொள்வது நல்லது. குழந்தையின் உடல்நிலையும் கவனத்தில் கொள்ள வேண்டும். கணவன் மனைவி உறவில் சிறு சிறு உரசல்கள் இருந்தாலும் அது உடனே மறைந்து போகும். ஒருவர் நலனை மற்றவர் அதிக அக்கறை செலுத்துவது நல்லது. குழந்தைகள் வளர்ச்சி மகிழ்ச்சி தரும். குடும்ப உறுப்பினர்கள் ஒத்துழைப்பை பெறுவீர்கள். காதலன் காதலியிடையே ஒருவரை ஒருவர் நன்கு புரிந்து கொள்ளுதல், ஒருவருக்காக ஒருவர் இருக்கிறோம் என்பதை உணர்த்துவதும் எதிர்காலத்திற்கு நல்லதாக இருக்கும். மாணவர்கள் கல்வியில் அதிக அக்கறை செலுத்துவது நல்லது. மாணவர்கள் கல்வியில் அதிக அக்கறை செலுத்துவது எதிர்கால வாழ்க்கைக்கு நல்லது என்பதால் அதிக கவனம் செலுத்துங்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் இந்த மாதம் சற்று தடுமாற்றமான மாதமாகவே அமையும். செய்யும் வேளையில் கவனம் செலுத்த முடியாமல் கவனச்சிதறல்கள் ஏற்படும் என்பதால் அதிக கவனம் சேதாரம் இல்லாமல் காப்பாற்றும். தொழில் செய்பவர்களுக்கு இது ஒரு சிறந்த மாதமாக அமையும். தொட்ட காரியங்கள் துலங்கும். லாப வரவு அதிகரிக்கும். வேலை செய்பவர்களின் முழு ஒத்துழைப்பு பெறுவீர்கள். பெரிய தொழில் அதிபர்கள் பெரிய தொழில் ஆர்டர்களை பெறுவார்கள். கலைஞர்கள் சிறப்பாக செயல்படுவார்கள். தங்கள் நிலைமையை உயர்த்தி கொள்ள கடுமையாக பாடுபட்டாலும் பட்ட கஷ்டத்திற்கு பலன்களை அடைந்து மகிழ்வார்கள். அரசியல்வாதிகளின் செலவுகள் அதிகரிக்கும். தேவையில்லாத வாயை கொடுத்து அவசைப்படுவார்கள். அரசாங்க காரியங்கள் நல்லபடியாக முடியும். மொத்தத்தில் இந்த மாதம் உங்கள் வாழ்க்கை உயர்வை யாரும் தடுக்க முடியாது. இந்த மாதம் உங்கள் குலதெய்வ வழிபாடு கோடி நன்மைகளை கொண்டு வந்து சேர்க்கும். உங்கள் வாழ்வும் வளமும் உங்கள் கையில். மற்றவையெல்லாம் அதை மேம்படுத்தவே உதவும். நலமும் வளமும் பெற்று வாழ வாழ்த்துக்கள்.